பைபிள் தெளிவா சொல்லுது, அந்த தகப்பனும் தாயும் இதை கேட்டு மற்ற குடும்பங்களுக்குள்ள தலையிடக்கூடாது. தலையிடக்கூடாதுன்னா அவங்க போய் இவங்க கிட்ட கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையனும் அந்த மனைவி இருக்கிறாங்களா, அவங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை தான் போறேன், இங்க தான் போறேன், இப்படிதான் செய்யறேன், அப்படிதான் பண்ண போறேன். ஏனால் அவர்கள் ஒரு ஸ்தானத்துக்குள் அவர்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புல அவங்க குடும்பத்தை கட்டணும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி செய்வார்கள் என்றால் அவர்களுடைய ஸ்தானத்தை நாம் சரியாக அணுகவில்லை என்பது அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல திருமணமான அந்த தகப்பன் தாயுடைய தலையீடுகள் அதிகமா இருக்கு. ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாங்க. ஏன் அவர்களை சும்மா இருக்க விடுவதில்லை. கடந்த நாட்டில் ஒரு தம்பி சொன்னார், எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது பாஸ்டர், we are good அப்படின்னு சொல்லி எத்தனை 5 வருஷம் ஆச்சு. இப்ப சொன்னார், நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம், இதுவரைக்கும் எங்க வீட்டில் வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சில சொன்னார். இதுதான் பாஸ்டர், அவளுக்கு